நாங்க என்ன ஒரு 7,500 எல்லாருக்கும் போடுறோம். ஏன் ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கும் அவங்களாம் நல்ல மிருகமா நாங்க யாரு ஒண்ணு எல்லாருக்கும் போடக்கூடாது. போட்டா அவங்க போட்டா இல்லைன்னா ஓட்டு செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓட்டு என்ன வேலை யாருமே பாக்குறது இல்ல. அவர் 6,000 கொடுத்தாரு, நல்லா கொடுத்தாரு. நான் கொடுக்குறேன் கொடுத்துருந்து நம்ம மூஞ்சியா காத்துவோம் இல்லை கொஞ்சம் போலீஸ் தெரியல போலீஸ் போனா பட்டம் 7,500 ரூபாய் அறிவிக்கப்பட்டு போடப்பட்டதுனால மக்கள் அனைவரும் கொந்தளித்து இன்னைக்கு எலாவட்டத்துல பாதிக்கப்பட்ட தமிழக அரசாங்கத்துக்கு தெரியும். எல்லா அதிகாரியும் வந்து பார்த்தாங்க. மழை வெள்ளத்துல நாங்க எல்லாரும் போய் அந்த மக்களுக்கு போட்ல போய் சாதம் கொடுத்தோம். அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சோம். இவ்வளவும் தெரிஞ்ச தமிழக அரசாங்கம் ஆனா இந்த ஆயுள் நிவாரணம் வழங்குறத எலாவட்டத்துல இருக்க மக்களை புறக்கணிச்சு ஒரு சில இடத்துக்கு மட்டும் போட்டு மீதி இருக்க மக்களை மறுத்திருக்காங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு தமிழக அரசை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு கைதியாயிருக்கோம். எங்களுக்கு ஒரே கோரிக்கை நிவாரணம் வழங்கணும். இந்த நிவாரணம் வழங்குற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். அது அந்த இந்த தமிழக அரசுக்கு
இந்த மக்களை இந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது இதுவே அவங்களுக்கு தொடர்ச்சியான வாடிக்கை ஆயிடுச்சு. இந்த நிவாரணம் வழங்க வலியுறுத்தும். 7வது கட்டத்தில் இருக்க அனைத்து நகர், ராஜாஜி நகர்ல ஆரம்பித்து இந்த கடைசியில் இருக்க சரவணா நகர், திருப்பதி நகர், ராஜீவ்காந்தி நகர், ராமசாமி நகர், சார்லஸ் நகர், நகர், மாணிக்கவேல் தெருல இருந்து ராஜாஜி நகர்ல இருந்து அந்த கோயில் தெருல இருந்து எல்லா மக்களும் தானா எழுச்சியா வெளில வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த வார்டோட நானும் மக்களோட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமுறை வந்து எல்லா இடத்துலையும் லட்டு கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுதான் இந்த தமிழக அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய செயலா இருக்கு. எங்களுக்கு இந்த நிவாரணம் வேணும்ன்றத மீண்டும் நாங்க வலியுறுத்தோம். 100% அரசியல் பாகுபாடுங்க. அதாவதுங்க எப்படி வழங்கியிருக்காங்கன்னா, வெற்றி நகர்ன்றது ஒரு கார்னர்ல இருக்கு, நடுவில் ராஜாஜி நகர், இந்த பக்கம் கார்கில் நகர். வெற்றி நகர்ல ஒரு சில பேர் இருக்கும், கார்கில் நகர்ல ஒரு சில பேருக்கு வழங்கி ராஜாஜி நகரை முழுமையா புறக்கணிக்க அதுக்கு காரணமாக அதிகாரிகள் முழுமையா எந்த ஒரு செயல்பாடும் அந்த 7வது வார்டுக்கு பண்ணல. இதை வந்து எல்லாருக்கும்